நீட் எக்ஸாம் மட்டும் கிடையாது, எந்த எக்ஸாம் வைக்கிறதுக்கான ஒரு காரணமும் வந்து ஒரு நல்ல ஒரு தகுதியான ஒரு மாணவ மாணவிகளை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். இங்க வந்து நம்ம 12th எக்ஸாமையும் நீட் எக்ஸாமையும் கம்பேர் பண்ணுவோம். 12th எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா மாணவ மாணவிகள் வந்து மனப்பாடம் செஞ்சே வந்து மெடிக்கல் கட் ஆஃபை கிளியர் பண்ணி மெடிக்கல் சீட் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இருந்துச்சு. ஆனால் நீட் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா 12th எக்ஸாமை விட கொஞ்சம் கடினமா இருக்கும். நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வந்து பார்த்தோம்னா நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. புரிஞ்சு படிக்கணும், படிச்ச விஷயங்களை வந்து பார்த்தோம்னா நீட் எக்ஸாம்ல நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இதன் மூலமா நமக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பெட்டரான ஒரு மாணவ மாணவிகள் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு மருத்துவ சீட்டுக்கு நமக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மையா இருக்கு. 12th மார்க்கை வச்சு மெடிக்கல் சீட் கொடுத்துட்டு இருந்த அந்த ஒரு காலத்திலேயே வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு டாப் மோஸ்ட் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து தனியாவே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு உதாரணமா வந்து பார்த்தோம்னா ஒரு ஜிப்மர் புதுச்சேரி, எய்ம்ஸ் டெல்லி, இங்கெல்லாம் வந்து ஒரு தனியா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க. நாம வந்து பார்த்தோம்னா 12th மார்க்கையும் தாண்டி தனித்தனியா நம்ம எக்ஸாம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும், ஃபீஸ் கட்டணும், தனித்தனியா சிலபஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும், தனித்தனியா ஒவ்வொரு நாள் எக்ஸாம் இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து செலவு பண்ணி நம்ம வந்து நேரத்தை ஒதுக்கி ஒரு உடலை வந்து அலைச்சலாகும். நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் அட்டன் பண்ணணும். இது வந்து ஒரு தலைவலி தான் உண்மையாலும். ஆனால் நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா காலேஜஸ் அண்ட் எல்லா யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவ மாணவிகள் வந்து பார்த்தோம்னா அந்த 12th எக்ஸாமை படிச்சு அதுல வந்து அந்த மெடிக்கல் கட் ஆஃப் கிளியர் பண்றதே வந்து அதுவே ஒரு கஷ்டமான விஷயம் தான் உண்மையாலும். அவங்க எப்படி வந்து தனியா ஒரு நீட் எக்ஸாமுக்கு வந்து தனியா நேரம் குடிச்சு உழைப்ப கொடுத்து அவங்க ஒரு ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து நீட் எக்ஸாம்ல அந்த கோச்சிங் சென்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா வாங்கக்கூடிய ஒரு ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா 1 லட்சத்துல இருந்து ஆரம்பிச்சு 2,50,000 வரைக்கும் வந்து இருக்கு அந்த ஃபீஸ் வந்து ஆஃப்லைன்ல. இது வந்து ஒரு ஏழை மாணவ மாணவிகள் வந்து பார்த்தோம்னா கட்டி படிக்க முடியுமா? தேர்வு வந்து எவ்வளவு கடினமா இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல தகுதியான ஒரு மாணவ மாணவிகளை வந்து நம்ம ஒரு சூஸ் பண்ண முடியும். ஆனால் அதே தேர்வு நேர்மையா நடக்காம இருந்தா அப்ப என்ன ஆகும்? 2026 நடந்த நீட் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு பேப்பர் வந்து அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து லீக் ஆயிடுச்சு. அதனால வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ரீ எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு தேர்வு வந்து பார்த்தோம்னா நேர்மையா நடக்கல அப்படிங்கும் போது அதற்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு மாணவ மாணவர்களுடைய ஒரு நேரம், உழைப்பு, நம்பிக்கை எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு சிதைக்கப்படுகிறது. மாணவ மாணவிகளை நம்ம வந்து பார்த்தோம்னா அப்படி வைக்கும் பொழுது வீட்டுக்கும் நல்லது கிடையாது, நாட்டுக்கும் நல்லது கிடையாது.